உங்கள் சாவித்திரி கோவிந்தராஜன் பாவைக்குள் சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்றைக்கி நாம் என்ன ரெசிபி பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காரசாரமாக மிளகாப்பொடி சாப்பாடுன்னு சொல்லுவாங்க. காரசாரமாக மிளகாப்பொடி சாப்பாடு எப்படி சாப்பிட்றது அப்படின்னு யோசிக்காதீங்க, இது ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த மிளகாப்பொடி சாதத்துக்கு நான் உப்பு ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். இது குழம்பு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கேன். நீங்கள் குழம்பு மிளகாத்தூள் யூஸ் பண்ணலைன்னா சாம்பார் தூள் கூட ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம். இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 5-6 பல் பூண்டு எடுத்துருக்கேன். இந்த மூணையும் நம்ம இந்த இடிகளில் போட்டு நல்லா இடித்து எடுத்துக்கணும். இந்த 3 இதில் சேர்த்து நல்லா இப்போ இடிகளில் இடிச்சிருக்கிறேன். பூண்டு இந்த அளவுக்கு நமக்கு நல்லா நைஸாகிடணும். அது பல்லாக இருக்கக்கூடாது. ரொம்ப இது நல்லா தூள் பூண்டு இடிச்சிடணும். இப்போ இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் எண்ணெயில் மிக்ஸ் பண்ணி நம்ம எடுக்கணும். எண்ணெய் இந்த ஒரு குழிக்கரண்டியில் ஒரு கரண்டி ஊற்றிருக்கிறேன். நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் ரொம்ப காயணும் அப்படிங்கிறது கிடையாது. எண்ணெய் ஓரளவு காய்ஞ்சி வந்தால் போதும். அது நம்ம இதெல்லாம் இதோட சேர்த்துக்கலாம். இது இடித்து வச்சோம் இல்லைங்களா, இதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. இது ரொம்ப நேரம் எண்ணெயில் வதக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. எண்ணெய் நல்லா சூடானது இப்படி போட்டு ஒரு 2 திருப்பி எடுத்துட வேண்டியதாங்க. இப்போ இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ சூடு சாப்பாட்டில் நம்ம இது ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு பாருங்கள், இப்படி பசஞ்சு சாப்பிட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு சில டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பாருங்கள், காரசாரமாக ஒரு மிளகாய் பொடி சாதம் ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த சாதம் நம்ம வீட்டில் மிச்சம் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு குழம்பு ரசம் எதுவும் இல்லை, சாப்பாடு மிச்சம் ஆகிடுச்சுங்கும்போது நம்ம இந்த மாதிரி செஞ்சு இந்த மிளகாய் பொடி சாதம் செஞ்சு எல்லாருக்கும் ஒரு உண்டை கொடுத்தோம்னா சாப்பாடு காலியாகிடும். இது ரொம்ப 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 நல்ல டேஸ்டியான ஒரு ரெசிபியும் கூட, ஈஸியான ரெசிபியும் கூட. நான் குழம்பு மிளகாத்தூள் போட்டிருக்கிறேன். குழம்பு மிளகாத்தூள் இல்லாதவங்க நீங்கள் சாம்பார் தூள் போட்டுக்கலாம். பூண்டு பிடிக்காதவங்க சாம்பார் தூள் உப்பு மட்டும் நல்லா தட்டிட்டு கொஞ்சம் எண்ணெய் காய்ச்சி அதில் போட்டு கலக்கி இதே மாதிரி கூட செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இதுக்கு அப்பளம், வடகம், வத்தல் எல்லாமே சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத அது எங்களுடைய வளர்ச்சிக்கு ரொம்பவும் முக்கியம். மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.